மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5 அதில் ஃபஸ்ட்டு சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் வந்து இதான் ஹெட்டிங். ஸோ யூஸிங் த ஃபங்க்ஷன்ஸ், 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஃபங்க்ஷன்ஸும் இந்த ரிலேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ என்னென்னா எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும்னா அந்த வேல்யூஸ் எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 6 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கிவன் நம்ம வந்து இதை எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எஃப் ஆஃப் ஜி. ஸோ எஃப் ஆஃப் ஜி அப்படின்னா இந்த ஆஃப்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸில் தான் நம்ம எழுதுவோம். அதுதான் அதோட மீனிங். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அந்த ஓன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை வந்து அதோட எக்ஸ்பேன்ஷன் இது. ஸோ இதை மாதிரி நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா இதில் வந்து சப்ஸ்டியூஷன் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அந்த ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், அந்த போர்ட் மாஸ்டர் ரூல் படி ப்ராக்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் இல்லைங்களா. ஸோ அப்போ போர்ட் மாஸ்டர் ரூல் படி என்ன வரும், ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அப்புறம் ஆஃப், டிவைடு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜி ஆஃப் எக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸு எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷனில் எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எடுத்த உடனே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, எப்போவுமே அப்படி தான். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி ஜி ஆஃப் எக்ஸே தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதை எடுத்து இந்த இடத்துல போட்டுக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு நம்மளோட வேல்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும்னா இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் சம்திங் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு எப்படி அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இங்கே எக்ஸாக இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 6. நம்ம இடத்துல இந்த இடத்துல இங்கே எஃப் ஆஃப் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் எந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் இங்கே என்ன எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயரை இந்த இடத்துல நீங்கள் சும்மா லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குதோ, எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மைனஸ் 6 வருதுப்பா. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மக்கிட்ட இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஸோ எக்ஸ் இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், மற்ற எந்த இடமும் நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இது இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் ஜி. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க 2 ஆன்சரும் சேமாக வருதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ் நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சாச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன, ஜி டாட் எஃப். ஜி டாட் எஃபோட எக்ஸ்பென்ஷன் என்ன, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். ஸோ ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு நம்மளுக்கு என்ன தெரியும், யூஸ்வலாக அவங்க கொஷினில் கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுருவோம், எக்ஸ் மைனஸ் 6. இப்போ நம்மளுக்கு இது பார்த்தா எப்படி இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனை நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட ஈக்குவேஷன் என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸுன்னு தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வருது. இப்போ இங்கே நம்மக்கிட்ட நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் மைனஸ் 6. அப்போ இங்கே போயிட்டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், குட்டியாக எக்ஸ் மைனஸ் 6ன்னு போட்டுக்கணும். அப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 6 போட்டிங்கன்னா இங்கேயும் எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 6 தான் போடணும். ஸோ மற்ற இடம்லாம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் என்ன நம்பர் இருக்கோ, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், எந்த வேல்யூஸ் எது இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் போடணும். பட் இந்த எக்ஸோட பிளேஸில் மட்டும்தான் எக்ஸ் மைனஸ் 6. அப்போ இந்த எக்ஸோட பிளேஸில் இப்போ நான் என்ன போட்டு எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 6. ஸோ அப்போ நம்மளோட ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி வரும், எக்ஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்,
இது வந்து பார்த்திங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால நம்ம a - b எழுதலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் எழுதலாம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிக்கு பதில் -b போடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஃபார்முலாவே இருக்கிறதுனால நான் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவே எழுதுறேன். அப்போ என்ன வரும், a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா இல்லைங்களா. ஸோ எப்படி வரும், 2ab மைனஸில் இருக்கிறதுனால -2ab b ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் 6. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் 6 ப்ளஸ் 6 ஸ்கொயர். அப்போ என்ன வருது உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் -2 இன்ட்டு 6. நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 6 are 12 எக்ஸ் ப்ளஸ் 6 ஸ்கொயர் இஸ் 36. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் -12x ப்ளஸ் 36. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே ஜஸ்ட் செக்கிங் தான். ஸோ அதனால் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளோட f ஆஃப் g என்ன ஆன்சர் வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் -6. g ஆஃப் f என்ன ஆன்சர் வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் -12x ப்ளஸ் 36. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குங்களா, இல்லையா. ஸோ அப்போ செக் வெதர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல therefore f of g not equal to g of f. ஸோ அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் நல்லா புரிஞ்சுதா. இதே போல் தான் செகண்ட் கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாமா. ஸோ செகண்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x is equal to 2/x and g of x is equal to 2x square minus 1. சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் கிவன். ஸோ கிவன் எழுதிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, f of g equal to g dot f. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of g is equal to f of g of xன்னு எழுதுவோமா. ஸோ அப்போ ப்ராக்கெட் உள்ள நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு வந்துடலாமா. g of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் -1. அப்போ 2x ஸ்கொயர் -1 போட்டாச்சுங்களா. ஸோ அடுத்தது f of x ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும், f of x ஈக்குவேஷனில் இங்கே குட்டியாக x இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x ஸ்கொயர் -1 அப்படின்னு போட்டுக்கணும். சின்னதாக பென்சிலில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே. அப்போது நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் எந்த இடத்துல எக்ஸ் இருக்குதோ இப்போ நம்மளோட புது எக்ஸ் என்ன, 2x ஸ்கொயர் -1. ஸோ அந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும், இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2/x இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2x ஸ்கொயர் -1. அப்போ 2x ஸ்கொயர் -1. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட LHS. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு g டாட் எஃப்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி நம்ம எழுதிக்கலாம், g ஆஃப் f of x அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ f of x என்ன, கொஷினில் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இல்லையா. f of x 2/x அவங்க என்ன கிவன் கொடுத்துருந்தாங்களோ கொஷினில் அந்த f of x தான் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ 2/x g of 2/xன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்குது, g of x. இந்த g of x நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம், அந்த பக்கம் திருப்பி எழுத முடியாதுங்கிறதுனால இங்கே ஒரு முறை எழுதிக்கலாம். g of x is equal to அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x ஸ்கொயர் -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த g of xல் இங்கே என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸுக்கு பதில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 2/x. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் போடணும். அப்போ 2 ஆஃப் எக்ஸுக்கு ஸ்கொயரு, இந்த 2ஓ இந்த -1 எந்த சேஞ்சஸும் நடக்கூடாது. எக்ஸ் இருக்கிற பிளேஸில் மட்டும்தான் 2/x போடணும். அப்போது 2/x ஹோல் ஸ்கொயர் -1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே நம்ம எழுதிக்கலாமா, 2 × 2/x ஹோல் ஸ்கொயர் -1 அப்படி எழுதலாம். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், 2வை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4/x ஸ்கொயர் -1. ஸோ அப்போ 2 4s are என்ன வரும், 8 divided by x ஸ்கொயர் -1. ஸோ இதுதான் நம்மளோட
இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செக்கிங் தான் பண்ண போகிறோம். என்ன வேல்யூஸ் அப்படி ஈக்குவலாக வருதா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம், 8 - 1 டிவைடட் பை தட் இஸ் 1 இல்லை 1 × x² டிவைடட் பை x² எழுதலாம். ஸோ இல்லை இதே நம்ம ஈக்குவேஷன் 2 கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஸோ இப்போ எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, g.f. ஸோ அப்போ LHSோட ஆன்சர் அண்ட் RHSோட ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா LHSோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த பேஜில் 2/2x² - 1. பட் RHS வந்து நம்மளுக்கு 8 - x²/x² வந்திருக்கு. ஸோ அப்போது f of g not equal to g of f. ஸோ இந்த கொஷின்லேயும் நம்மளுக்கு 2 வேல்யூஸும் ஈக்குவலாக வரல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்ட் சம் நம்ம பார்க்கலாம். இல்லை நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா தேர்ட் சம்மு? ஸோ அப்போ நம்ம தேர்ட் சம் கூட எழுதிக்கலாம். f of x equal to x plus 6/3 and g of x is equal to 3 - x. ரொம்பவே ஈஸியான சம் தான். ஸோ நம்ம இதை வேகமாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ f of g equal to g of f இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. f of g எப்படி எழுதலாம், f of g of xன்னு எழுதலாமா? ஸோ given f of g of xக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 - x. ஸோ அப்போ f of 3 - x, g of x ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்ட உடனே அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷனில் போயிட்டு இந்த f of x-ஆ g of x அதை பார்த்துட்டு f of அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த f of x ஈக்குவேஷனுக்கு போயிடணும். அந்த x இருக்கிற பிளேஸில் இப்போ நம்மளோட x எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, 3 - x. அப்போ 3 - x சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்மக்கிட்ட எங்கே இருக்குது எக்ஸு, இந்த பிளேஸில் x இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இடம் மட்டும்தான் போடணும். 3 - x + 6 டிவைடட் பை 3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, அதை கம்பைன் பண்ணி எழுதலாம். அப்போ 3 - x + 6/3. ஸோ இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 + 3 + 6 அப்போது 9 - x டிவைடட் பை 3. ஸோ இது f of g ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அதே போல் நம்ம g of xும் ஃபைன் பண்ணலாம். g of x எப்படி ஃபைன் பண்ணலாம் பார்க்கலாமா? இப்போ g.f, g of x is equal to g of f of x. இப்போ நம்மளுக்கு g of f of x வேல்யூ என்ன இருக்குது, x plus f of x is equal to x plus 6 divided by 3. ஸோ அப்போ x plus 6 divided by 3 as usual அப்படியே போட்டுடலாம். அண்டு g of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 - x. இது ஏன் அந்த பக்கம் எழுதுறேன்னா நம்மளோட பேஜ் அந்த சைடு இருக்கிறதுனால இந்த சைடு நான் எழுதி வச்சுருக்கிறேன், ஈஸியாக இருக்கும் பேஜஸ் திருப்பி பண்ணாமல். இப்போ g of x மாதிரி மாறிடுச்சா. இப்போ நம்ம எங்கே போய் பார்க்கணும், g of xயில் போகணும். எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், x plus 6 divided by 3 போடணும். அப்போ எங்கே x இருக்குது, இந்த இடத்துல x இருக்குது. ஸோ இந்த 3 ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, நோ. அப்போ 3 மைனஸ், ஸோ இங்கே நிறைய ஒரு ஃப்ராக்ஷனே இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் x plus 6 divided by 3 அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் என்ன மாறும், 3 மைனஸ் இந்த 3 பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹோல் நம்பர், இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம எல்சிஎம் தான் இங்கே ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால நான் இப்படி பண்ணிக்கலாம். இது எங்கே போகும், 3 × 3, ஓகேங்களா. ஸோ அப்போ 9 - x plus 6 divided by 3 whole divided by வரும், ஓகேங்களா. அப்போ 9 + 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 15 - x divided by 3. இது நம்மளோட ஈக்குவேஷன் 2, ஓகேங்களா. ஈக்குவேஷன் 2னா g.f. ஸோ அப்போ f of g நம்மளுக்கு என்ன கிடச்சிது, f of g ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கோம். f of g வந்து பார்த்திங்கன்னா 9 - x divided by 3. இங்கே வந்து 15 - x divided by 3. ஸோ அப்போ 9 ரெண்டும் சேமாக இருக்கா, நோ. இப்போ f of g not equal to g of f, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ தேர்ட் சம்மும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
4th and 5th இருக்குது. இப்போ இந்த 3 சம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சம் வந்து ஆல்ரெடி 2023 கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட்டு நம்ம 4th and 5th சம் பார்க்கலாம்.